ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சூடான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாகவே நெய்யில் செஞ்சுக்கலாம். அப்போ 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் சூடானதோ 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, 4 ஏலக்காய், அப்புறம் 5 லவங்கம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், அப்புறம் 1 கப் உருளைக்கிழங்கு. நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். அது குக் ஆகிறதுக்குள்ள 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா, இது 2 சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 கப் கொத்தமல்லி இலை, 1/2 கப் புதினா இலை, இது 2 சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 1 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்காக தேவையான அளவு உப்பு, வெறும் காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடி இருக்கிறதுனால நான் அதை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே பிரியாணி இல்லை எந்த கிரேவி செய்யும் போதும் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரை ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடணும். அப்போதான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே பச்சை வாடை போயிடும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ திறந்துருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம கிரேவியோட நல்லா கலந்துக்கணும். அரிசி நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாது. வேகிறப்போ அரிசி உடையாம பார்த்து கலந்துக்கணும். 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன், அதனால இப்போ நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற கணக்கு. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியா நம்ம பிரியாணிக்கு உப்பு 10 தான் பார்த்து நம்ம இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கணும்.
எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு உப்பு சேர்க்கும் போது அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும். அப்போதான் அரிசியில் நம்மளுக்கு உப்பு நல்லா சேரும். இப்போ இதை திறந்து வச்சு நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ண போகிறோம். தண்ணி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணியை தம்ல போட போகிறோம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த அளவு தண்ணி வத்தினதும் நம்ம பிரியாணியை தம்ல போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டச்சாக மேலே கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம பிரியாணியை தம்ல போட்டுடலாம். தம்ல போடுறது எப்படின்னா, ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் அது மேலே நம்ம பிரியாணி பாட் வச்சுக்க போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் நம்ம பிரியாணியை தம்ல போட போகிறோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. செம்ம வாசனை, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி நம்ம ரைஸும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியே ஹோட்டலில் செய்கிற வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட் இதில் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணியை சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நன்றி.